இது? இன்னும் லீலாவை காணோம். நான் யாருக்காகவும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதில்ல. ஆனா இது ஏஜியோட கல்யாண விஷயமாச்சே, எவ்வளவு நேரமானாலும் பொறுத்துதான் ஆகணும். இன்னைக்கு எப்படியும் 2 பேரையும் மீட் பண்ண வச்சிடணும். வேற ஏதாவது வேணுமா மேடம்? முக்கியமான கெஸ்ட் வராங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க மேடம். அந்த லீலா வருவல மாட்டாளா? சித்ரா, வரப்போறது நம்ம மாமியார், கொஞ்சம் மரியாதையா பேசு. சாரி அவங்க நம்மளை விட சின்ன பொண்ணு தானே. அளவுல சின்னதா இருந்தாலும் தங்கம் தங்கம் தானே சித்ரா. இந்த தங்கமான மேட்ரு மாயாக்கா கிட்ட சொல்லணுமே. ஆமா, மாயாக்கா எங்க? நம்மோட தானே வந்தா, எங்க போயிட்டா? ஏன் இவ்ளோ லேட்டு? டிராபிக்கா? ஆமா. எப்படிக்கா கரெக்டா சொல்ற? லேட்டா வந்தா எல்லாரும் சொல்றது தானே. சீக்கிரம் வர சொன்னா இப்படி ஆடி அசைஞ்சு வர. நல்ல வேளை அந்த லீலா இன்னும் வரல. வந்திருந்தா அவ ஏஜேவை மீட் பண்ண போயிருப்பா. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? ஏய், என்ன வாய் ரொம்ப ஓவரா போகுது? என்ன இருந்தாலும் நான் உனக்கு மாமியார் ஆக போறவ. ஜாக்கிரதையா பேசு. என்னக்கா பயந்துட்டியா? மாமியார் வாய்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடேங்கப்பா, அதுக்குள்ள மாமியார் கெத்து வந்துருச்சா? நீ எப்படியும் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவ, கெத்து வராம இருக்குமா? பாத்து மாமியாரே, நீ அந்த வீட்டுக்கு எஜமானியா வந்தாலும் எப்பவுமே நான் தான் உனக்கு எஜமானி. மறப்பனா மாயாக்கா? பேருக்கு தான் நான் எஜமானி, நீங்க தான் ஆக்டிவ் எஜமானி. நாம 2 பேரும் அந்த வீட்டுல இருக்க எல்லார் வாழ்க்கையும் டம்மி ஆக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்றோம். ஓகேவா? செம்ம ஃபார்ம்ல இருக்க. ஆனா அந்த ஏஜேவை நினைச்சாதான் கொஞ்சம் உதறலா இருக்கு. போட்டோவை பார்க்காமலே பொண்டாட்டிய செலக்ட் பண்ற மனுஷன் என்ன நேர்ல பார்த்தா என்ன நடக்குமோ பயமா இருக்கு. பயப்படாத, அதான் போட்டோல யாரு இருக்கான்னு ஏஜி பாக்கல. நீ போய் அவரை மீட் பண்ணி ஓகே ஆயிட்டா அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனாவும் சித்ராவும் ஒன்னும் பண்ண முடியாது. அதெல்லாம் சரிக்கா. அந்த லீலாவை என்ன பண்ண போற? அவளும் இப்ப வந்துருவாளே, அவளும் தானே ஏஜேவை மீட் பண்ணுவா. அவ போய் ஏஜேவை மீட் பண்ணாதானே? அவ ஏஜேவை மீட் பண்ண மாட்டா, மீட் பண்ணவும் விட மாட்டேன். என்னக்கா சினிமா வில்லி மாதிரி பேசுற? அவ வர வழியில தண்ணி லாரிய மோத வைக்க போறியா? சீ, அவளுக்கெல்லாம் அந்த லாரி தேவையில்லை. என் பிளானே வேற. என்னக்கா பண்ண போற? எதை பத்தியும் நீ கவலைப்படாத. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போக போறா, நீ ஏஜேவை மீட் பண்ண போற, அவ்வளவுதான். எப்படியோக்கா ஏஜோட பொண்டாட்டியா நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துடணும். அதெல்லாம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோ. சரி சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. அந்த லீலா வர டைம் ஆயிடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகேக்கா. ஐயோ ஆண்டவா, ராமனை மீட் பண்றதுக்கு இந்த அரக்கனோட கோட்டைக்கு வர சொல்லிட்டாங்களே. கேக்கு பணத்தை வாங்கிட்டு இனிமே இங்க காலை வைக்க கூடாதுன்னு சபதம் எல்லாம் போட்டோம். இப்ப மறுபடியும் இங்க வர வேண்டியதா போச்சு. இந்த ஹிட்லர் என்ன பார்த்தானே எப்படி அசிங்கப்படுத்துவானே தெரியாது. கலங்க வேண்டாம் ஹாசினி, அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் இந்த சீதை வேஷத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. மறுபடியும் மம்மி கிட்ட உன்னால எதுவும் முடியாதுன்னு திட்டெல்லாம் வாங்க முடியாது. சரி, அந்த 3 மருமகளும் இங்க இருக்காங்க. அக்கா லீலா, அது லீலா இல்ல, சீதா. அக்கா சீதா இங்க, ராமர் எங்க? ராமர் ஆன் தி வே. கம். ஹலோ, வெல்கம். வாங்க லீலா, வாங்க
வந்து உட்காருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். ஆ, என் பேரு தெரியும், லீலா இல்ல, சீதா. ஆ, அது இல்ல. அது இருக்கட்டும். வரும்போது வலது காலை வச்சு வந்தீங்களா? சித்ரா, ஓ, அது இப்ப இல்லல்ல. இனிமே இங்க வந்து எந்த காலையும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் நான் தெரிஞ்சா 2 காலம் வலிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தொடுத்துவாங்களே. ராமர் வர நேரம் பார்த்து நீ இங்க நிக்கிற? வேற எங்க நிக்கிறது மாயாக்கா? ஆஹா, இல்ல இல்ல, அது இப்படி நிக்கிறியேன்னு கேட்டேன். இப்படின்னா அது வந்து எங்க ராமருக்கு இவ்ளோ மேக்கப் போட்டிருந்தா பிடிக்காது. நீ என்ன பண்ண, ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சம் டல் பண்ணிட்டு வா. போ போ. இவங்க 3 பேரும் போடுற மேக்கப் முன்னாடி இதுவே டல் தானே. ஏஜி வந்துட்டாரு. சித்ரா, ஏஜே இல்ல, ராமர். ஐயோ ராவண. சாரி சாரி, ராமர் மாதிரியே இருக்காரு. ராமர் மாதிரி இல்ல, ராமர் தான். நீதான் சீதாவா இல்லாம சீதா மாதிரி இருக்க. போ, போய் ரெஸ்ட் ரூம்ல சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ போ. போங்க. லீலாவுக்கு வருங்கால ஹசிய பார்த்து ஆர்வமே இல்லையாக்கா? ஹலோ, அது வெக்கம். ஏஜியை பார்த்த உடனே எப்படி ஓடுறாங்க பாரு. அவங்க ஓடின மாதிரி தெரியல, மாயாக்கா துரத்துன மாதிரி இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்புறதுலே குறியா இருந்தாங்க. என்ன மாயா, அப்படி ஏதாவது? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. சித்ரா மேல சத்தியம். உங்க கை கட்டுற மாதிரி தான் உங்க தலை இருக்கு, அங்கேயே வச்சு சத்தியம் பண்ணுங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏஜே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சீதா. லீலா, கோமளி. என்ன மெனுல டிஷ் சொல்ற மாதிரி வரிசையா சொல்லிட்டு இருக்கீங்க? அதுல ஏஜே, எதுக்குன்னா எஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு பஃபே ரெடி, நீங்க செக் பண்ண கிச்சனுக்கு வரீங்களா சார்? இவன் வேற. வரேன், போங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ரெஸ்டே இல்ல. சரி, எது இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஏஜி நில்லுங்க. ஐயோ, சொல்றதுக்குள்ள போயிட்டாரே. கிச்சனுக்கு போய் தான் டேஸ்ட் செக் பண்ணுவா. இங்கிருந்தே ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க தானே நம்ம ஏஜி. இப்ப என்ன பண்றது? ஏஜி வேற மெனுவை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு. ஏதாவது சாப்பிடுவோமா? என்ன மாயா, நாம என்ன தியேட்டருக்கு படம் பார்க்கவா வந்திருக்கோம்? மார்னிங் ஷோ இல்லைன்னா மேட்னி ஷோ போறதுக்கு. கொடுத்த 15 நாள்ல எப்படியாவது பொண்ணை ரெடி பண்ணி ஏஜியோட கல்யாணத்தை முடிச்சாகணும். வெயிட்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு லீலாவை ஏஜிவை மீட் பண்ண வச்சே தீரணும்.
அவர்தான் கிச்சனுக்கு போயிட்டாரே, இப்ப என்ன பண்றது? லீலா வேணா கிச்சனுக்கு அனுப்ப முடியும். மாயா என்ன சொன்ன? லீலாவ கிச்சனுக்கு அனுப்ப முடியும்னு கேட்டேன். வாவ், குட் ஐடியா மாயா. லீலாவை கிச்சனுக்கு அனுப்பி மீட் பண்ண வச்சா என்ன? பத்திக்கும். ஐயோ அக்கா, எஸ், ஏஜே அங்கதான் ஃப்ரீயா இருப்பாரு. அங்க லீலாவை அனுப்புனா 2 பேரும் ஒருத்தரை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. குட் ஐடியா மாயா. என் வாயால நானே மாட்டிக்கிட்டேனே. கிச்சனுக்கு அனுப்புறீங்க, எப்படி மீட் பண்றான்னு நானும் பாக்குறேன். என்னக்கா உன்னோட பிளான்? என்னக்கா? லீலா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இந்த வழியா தான் வர போறா. அவ வந்த உடனே வெயிட்டர் அந்த ட்ராலிய வேகமா தள்ளி விடுவான். ட்ராலி அவன் மேல டம்முன்னு இடிக்கும். லீலா அலறிட்டு கீழே விழ போறா. ஐ, ஏஜிவை மீட் பண்ண வந்த லீலா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக போறா. அப்புறம் என்ன? ஆட்டத்தில் ஒரு போட்டியாளர் காயம் காரணமாக விலகியதால் மீதி இருக்கும் கோமளியே வெற்றியாளராக ஏஜேவின் மனைவியாக அறிவிக்கப்படுகிறார். எப்படிக்கா இதெல்லாம்? ஏய், அதெல்லாம் அப்படித்தான். ஆம்புலன்ஸ் வரைக்கும் சொல்லி வச்சிருக்கேன். சரி சரி, அவ வரல பாரு. அவ வந்துட்டு இருக்கா. மூணு எண்றதுக்குள்ள அவ காலி. மாயா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 ரோட்ல வர உன்னை கையை பிடிச்சி எடுத்துட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? என்னைக்கு இருந்தாலும் என் கையை பிடிக்க போறது நீ தானே. சூப்பர். இந்த தெளிவு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்ஸ் பியூட்டி. ஆனால் இந்த அழகான முகத்துக்கு எதுக்கு மேக்கப் போட்ட? கையை பிடிக்கிற இந்த ரவுடி பையில கவர்றதுக்கு தான். இந்த ரவுடிக்கு பிடிச்சத என்னவா இருந்தாலும் செய்வியா? என்ன ஓடி போலாங்கிறியா? எனக்கு ஓகே. உனக்கு ஓகேவா? சரி இரு, வீட்டுல போய் கேட்டு வரேன். ஏய் இரு. இப்போ என்னை விட்டு போன அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன சாருக்கு புது தைரியம்? என் வீட்டுக்கு உன்னால வர முடியுமா? ஸ்வேதா உட்கார். இன்னைக்கு என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? ஆமா, நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால பழகுறோம். அதோட
இது வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரகசியமா மீட் பண்றது? யாருக்கும் தெரியாம நம்ம மீட் பண்ணிக்கிறது ஆரம்பத்துல வேணா த்ரில்லிங்கா இருந்தது. ஆனா அதுவே இப்போ கவலையா இருக்கு. உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் டென்ஷனாவே இருக்கு. யாராவது பாத்துருவாங்களோ, தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல வீட்டுல சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப கூட பாரு, முதல் தடவையா அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் உன்னை பாக்குறதுக்கு. எப்பவும் நான் அக்கா கிட்ட எதையும் மறைச்சதே கிடையாது. இப்ப எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் சரியாயிடும். சரி, நீ ஹாப்பியாக இருக்க ஒரு வழி சொல்லட்டா? பைக்கில் ஒரு ரவுண்டு போகலாமா? ஸ்வேதா, என்ன? என்னால முடியல பத்ரி. எப்பதான் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேப்ப? எப்பதான் உனக்கு என்ன கல்யாணம் பண்ண தைரியம் வரும்? ஏன் இந்த விஷயத்தை இப்படி தள்ளி தள்ளி போடுறேனே தெரியல. அப்படி இருந்தும் நான் ஏன் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரியல. ஃபுட் ஸ்மெல் பண்ண ஏஜே கிச்சனுக்கு போயிருக்காரு. அந்த லீலா ஏஜேவோட கேரக்டர் ஸ்மெல் பண்ணி இது வேணாண்டா சாமின்னு செவரேறி குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிருச்சோ? நோ சித்ரா, எனக்கு லீலாவை பார்த்தா அப்படி தெரியல. ஏதாவது சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட உடனே கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு வெகுளியான பொண்ணா இருக்காங்க. இந்த சீதா ரோலை வாங்கறதுக்கு அந்த சீதா தேவி மாதிரியே நடந்துக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவா, ஒரு லிமிட் வரைக்கும் தான் நான் பாப்பேன். அந்த ஏஜ் ஏதாவது ஓவரா வாலாட்டுனா அன்னைக்கு முகத்திலே கேக் அடிச்ச மாதிரி இன்னைக்கும் எதையாவது தூக்கி அடிச்சிட வேண்டியது. இந்த வாட்டி எல்லாம் சரியாயிடும். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? நீங்க சிம்பிளி ஷார்ப். ஏஜி உங்களுக்காக கிச்சன்ல வெயிட் பண்றாரு, போய் பாருங்க. அது மறுபடியும் ஆடிஷன் கிடையாதுல்ல? இப்போ ரிஹர்சல் மட்டும் தானே? என்ன ஆடிஷன், என்ன ரிஹர்சல்? எனக்கு ஒன்றும் புரியல. அது இப்போ நான் சீதா மாதிரி பேசணுமா இல்ல லீலா மாதிரி பேசணுமா? மனசு திறந்து பேசுங்க, அது போதும். சீதா கேரக்டருக்கு மனசார இன்வால்வ் ஆகி பேச சொல்றாங்க போல. அதெல்லாம் நான் பின்னி எடுத்துடுவேன். இதுதான் கடைசி டெஸ்ட். கன்ஃபார்மா நான் தான் சீதா. பாப்போம். ஒரு நிமிஷம். எங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் இந்த சிலையை வச்சுதான் செய்வோம். அவ்வளவு ராசியானது. இந்த சிலை உங்ககிட்ட இருந்தா போற வேலை சக்சஸா முடியும். வச்சுக்கோங்க. உள்ள போய் சீதா வேஷத்துக்கு நான் தான் செலக்ட் ஆகணும்னு என்னை விட இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம நினைச்ச அளவுக்கு இல்ல, கொஞ்சம் ஸ்வீட் இடியட்ஸ் தான். உங்களை மாதிரி நல்லவங்கள பார்க்கவே முடியாது. உள்ள போனா பார்க்கலாம். ஏஜேவும் அப்படிதான். ஹிட்லர் நல்லவனா? உச்சி வெயில ரொம்ப நேரம் நின்று இவங்க மூளை குழம்பிடுச்சா? வெளியே கரடு முரடா இருந்தாலும் உள்ள பல பல்லன்னு கூழாங்கல்ல மாதிரி. சித்ரா, வைரக்கல்ல மாதிரி. அப்போ நான் உள்ள போறேன். போலாம் போலாம். ஆண்டவா, போறது என் வாழ்க்கை பிரச்சனை. நான் ஜெயிச்சே ஆகணும். இப்படியாவது காப்பாத்திரு. எல்லா பிளானும் நாசமா போச்சு. யார காலி பண்ணணும்னு நினைச்சமோ அவளே உள்ள போறா. போ போ.
எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன். எனக்கு ஏஜியோட நல்ல கேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. சீதா வேஷத்துக்கு ஹிட்லர் கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. சீதாக்கு இப்படி ஒரு சோதனையா? கிச்சனுக்கு எதுக்கு இந்த ஆள் வர சொல்லிருக்கான்? சீதாக்கு தீல சோதனை பண்ண மாதிரி இந்த ஏஜை என்ன அடுப்புல உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணுவானோ? ஐயோ தீ தீ! சீதைக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்குது. ஐயோ பாத்திரம் தீ பிடிச்சி எரியுது. தீ தீ! எனக்கு வாங்க. ஐயோ நூத்திவனுக்கு போன் பண்ணுங்க. தீ பிடிக்குது. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏய் ஏய்